போக போக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோட் டெரெயினில் தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம் இருட்டில். நீ இந்த சைடு போக முடியாது, இது ஒன் வே தானே, என்ன பண்ணுறது? அண்ணா ஸ்ட்ரைட்டா போனாங்களா? இருங்க ஸ்ட்ரைட்டா போனீங்களா அண்ணா? ஸ்ட்ரைட்டா தான், கீழே ஃபுல்லா இருக்குனியா? பள்ளம் தான் இருக்கு. ஹவுஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு இந்த காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த வீட்டில் வந்து தங்கினா. அதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட்டு நடந்தது இந்த வீட்டில். அதுவுமே இல்லை. ஓகே ரைட்டு, அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தைரியமாக வெளில போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏன் தைரியமாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எங்களோட ஸ்மோக்கி மவுண்டனோட ட்ரிப்போட வீடியோட செகண்ட் பார்ட் இது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்றும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அது இந்த கேபின் ஹவுஸோட டூர் போட்டிருக்கேன். அழகாக இருக்குது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு எதிரிப்போன்னு பார்த்தா நாங்கள் தான் லாஸ்ட் எதிரிச்சோம். எங்கள் வாசனை நான் தான் 7 மணிக்கு எதிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நைட்டில் இந்த வீட்டை பார்க்குறதுக்கு அப்படியே ஏதோ பயங்கரமாக இருந்தது. அதுவும் ஃபுல்லாக இருட்டாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற வீடு மாதிரி இருந்தது. ஆனால் கேபின் ஹவுஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மார்னிங்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சுன்னா எங்கள் ஃப்ரெண்டு கடகடன் காஃபி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சூடான கப்பில் இந்த வெதரில், அதுவும் இந்த வியூவோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. வருஷத்தில் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரிப் போனாலும் அந்த வருஷமே என்னமோ சூப்பராக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இல்லை எங்க 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 அது பொம்மை காசி, பொம்மை காசி நான் தான் பார்த்தேனே. ஏற்கனவே பயங்கர குளிர். இதில் வாயெல்லாம் வந்துட்டு அப்படி நடுக்குது. இதில் கரடின்னு வேறு என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு பயமுறுத்தி விட்டார். நான் ஃபஸ்ட்டு நம்பிட்டேன். ஏன்னா இங்கே பொம்மைலாம் வச்சுருக்காங்களா, அது டக்குன்னு பார்க்க கரடி மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பால்கனியில் ஒரு ஊஞ்சல் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபயர் பிட்டும் பக்கத்தில் இருந்தது. எந்த ட்ரிப்பு போனாலும் என் கூட வரவங்களுக்கு தெரியும், காலையில் எழுந்திரிச்சு அந்த மார்னிங் மட்டும் நான் ரொம்ப அமைதியாக செய்கிற வேலையெல்லாம் கடகடன்னு செஞ்சுருவேன். ஆனால் வந்து அமைதியாக ஒரு கப் ஆஃப் காஃபியில் ஆரம்பித்தாதான் அந்த ட்ரிப்பே எனக்கு மெமரபிளாக இருக்கும். இந்த அமைதியை நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக தானே இது மாதிரி ட்ரிப்புக்கே வர்றது. அதை மட்டும் நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். ஒரு காலையில் ½ அன் ஹவர் அந்த சன்ரைஸ் ஆகிற வரையும் எனக்கான ஒரு மீ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சின்னது இந்த காருக்கு பின்னாடி இருக்கு. போலாமா? கரடி தெரியுதா? இவர் பிளேயர் எல்லாம் போயிட்டு பண்ணலாம்னாலும் விளையாட முடியாது போல இருக்கு எல்லாம். கரடி பாத்துட்டீங்களா? கரடி ஹாய். வடிவேல் ஞாபகம் இருக்கா? காரி துப்புன மூமெண்ட். அதான் அப்போ ஐயோ படம் பேர் வர மறந்து போச்சு. 23ஆம் புலிகேஸ்னு அந்த படம் பேரை சொன்னோடனே கரடி எங்களை வர அண்ணாந்து பார்த்தது. ஒருவேளை இந்த கரடி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்குமோ? இட்லி சாப்பிட வரியா? ஹாய். அது ஜம்ப் பண்ணிடுச்சு என்ன ஆகும்? டேய் என்ன பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லையாடா அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி இருக்குல்ல. கரடி பாத்தீங்களா? ஹே கரடி, ஹே கரடி, கரடி ஃப்ரெண்ட் டோருக்கு வரேன். அதான் சொல்லுவோம் வர ஃப்ரெண்ட் டோருக்கு. சரி எதுக்கு நீங்க அந்த இலையெல்லாம் சாப்பிடுறீங்க? இட்லி சாப்பிட வரீங்களா? கரடி பார்த்துட்டோம். கரடி ஃப்ரெண்ட் டோர்ல இருக்கும் போதும் ஒரே பயம் அள்ளு விட்டுருச்சு. இது கீழே இருக்கிறனால ஹே கரடி அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அங்க இருக்கு கரடி. ஸோ இங்கே ஒரு ஃபயர் பிட் இருக்கு, அது ஒரு ஹாட் டப்பா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நாங்கள் இந்த வீட்டில் தங்க போகிறதில்ல, லேடி பக்கை காரணமாக வச்சு நாங்கள் இன்னொரு ஒரு கேபின் ஹவுஸ்க்கு போகிறோம்.
ஆக்சுவலி நேற்று நடந்த கலவரத்தில் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டோட கார் கண்ணாடி திறந்தே இருந்திருக்கு போல இருக்குது. கரடி நைட்டு வந்து காருக்குள்ளே ஏறி பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபுட்டு வச்சுருக்குலாம் செக் பண்ணியிருக்கும் போல். அதனால் காலையில் அதை ஞாபகம் வச்சு திருப்பி ஒரு ரவுண்ட்ஸ் வந்தது. கரடியோட கால் தடம்லாம் அந்த கார் மேலே இருந்தது. இது மாதிரி இடத்துக்கு வரீங்கன்னா ப்ளே ஏரியா இருந்தாலும் நீங்கள் தனியாக குழந்தைங்கள விடாதீங்க. பிகாஸ் நிஜமாலே கரடி வரும் போல் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு கொலராடோவில் போன பியர் ஹவுஸில் கரடியை பார்க்கல. ஆனால் இங்கே கரடி வீட்டுக்கு முன்னாடியே வந்தது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாலியாக இருந்தது. ஆனால் கரடியோட அட்டாக்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் கேள்விப்பட்டோன்னு தான் கொஞ்சம் பயம் வந்தது எங்களுக்கு. இடத்தெல்லாம் ஜாலியாக தான் ரெடி ஆயாச்சு. பட் நாங்கள் இந்த காரை எடுத்துட்டு அந்த ரூட்டில் இறங்கணும். நாங்கள் வேற புது டிரைவரு வந்துட்டு பயமா இருக்குன்னு பாருங்க, ஒரு பயமாவது இருக்கா பாருங்க அவளுக்கு. நான் வேற சொல்லிட்டு இருக்கேன், கவலைப்படாத ரியான்ஷி, டாடி சூப்பரா வண்டி ஓட்டுருவாருன்ட்டு. அவருக்கு தான் தெரியும் அவர் எப்படி வண்டி ஓட்டுறாருன்ட்டு. பிகாஸ் பாவா வந்து ரொம்ப சேஃபா வண்டி ஓட்டுவார், அது எனக்கு தெரியும். பட் இது மாதிரி ஆஃப் ரோடு இந்த டெரெயின்லலாம் நாங்கள் வந்து புதுசு பழகினா தானே கற்றுக்கவும் முடியும். ஸோ நாங்கள் பழகிட்டு இருக்கோம், பிள்ளை குட்டிங்களெல்லாம் வச்சு பழகிட்டு இருக்கோம். இப்போ நான் அவ பழகிட்டா, நானும் கொஞ்சம் பழகிட்டு இருக்கேன். சரி, தேவி இருக்காங்க நம்ம காரில், அதனால் தேவி மேலே பாரத்தை போட்டுட்டு பாவா மேலே நம்பிக்கை வச்சு இந்த ட்ரிப்பை நாங்கள் இனிதாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. நேற்றுலேருந்து இன்றைக்கி வரையும் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். லேடி பக்கோட, ரோட்டோட, வீட்டோட. ஆமாம், காலையில் அவங்க எண்ணெய் எடுக்க வரேன் காரில் ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டு வந்து வெளில வந்துட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க. கரடி பின்னாடியே இருக்குது. நல்ல வேலை கரடி வீட்டுக்குள்ளே வரல, அவங்களே எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் நிறைய கரடி சுற்றுச்சு. கரடி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒன்றுன்னு ஒரு கரடி வந்தாச்சு, ரெட் கலர் சட்டப்பட்ட கரடி. அவள் என்ன மோடில் வச்சு வண்டி ஓட்ட போகிறீங்க? பார்க் மாடல் எப்படி வண்டி ஓட்ட முடியும்? எங்க வண்டியில என்னென்ன மோட்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்பதான் கத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சது பார்க்கு, ரிவர்ஸ், அதுக்கப்புறம் நியூட்ரல் டிரைவ். அந்த எல் மோடு எதுக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது. எல் மோடு எதுக்கு பாவா? லோ கியர். ஸோ நீங்க இது மாதிரி வந்துட்டு சொல்லுங்க பாவா, என்ன சொல்லலாங்க? ஸ்டீப்ல இறங்கும் போது லோ கியர் போட்டுட்டுனா மேனுவல் மாதிரி போகும். அது லோ கியரா இல்லைன்னா வந்துட்டு நம்ம பிரேக்கோ ஆக்சிலேட்டரோ கொடுத்தா சரட்டுன்னு போயிடும், கண்ட்ரோல் இருக்காது. ஸோ இப்போ லோ கியர் எப்படின்னா இங்கே பட்டன் வந்து இதில் ப்ரெஸ் பண்ணணும். அது இறங்கும்போது ப்ரெஸ் பண்ணணும். இறங்குனா இதில் இறங்கும் போதா? இதோ இதில் இறங்கும் போதா? ஏறணுமா? ஆமாம், இப்படி தானே இறங்கி வந்தோம். இல்லை அந்த சைடு இறங்கணும். சபா இப்படி தான் இப்போ இறங்கி வந்தோம். இப்போ நம்ம இறங்கி வந்தோம்ல, இது வழியாக தான் இறங்கி வந்து இங்கே நிப்பாட்டணும். அந்த ரோட்டில் போய் தான் நம்ம திருப்பி வந்துடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்களோட. நோ டோன்ட் ஸ்கேர், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். ஜெய் ஆஞ்சனியா, ஜெய் பைரவி தேவி. தேவி நிஜமாலே நான் இந்த வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணம் இப்போ புரியுது. பட் கடவுள் எப்பொழுதுமே கூட இருக்காங்க, அது ஒரு விஷயம். ஸோ எங்களோட வாங்க, இந்த ரோட் ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 20 மீட்டர் இடைவெளி வச்சு வாங்க. நான் கூட கீழே தான் இறங்கி போகணும், போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆல் வீல் டிரைவ் எடுத்ததும் நல்லது. இதை மாதிரி காரில் எடுக்கிறீங்கன்னா ஆல் வீல் டிரைவ் எடுங்க. இப்போ இந்த ஸ்லோப்பில் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் வண்டி ஏற்று என்னன்னா வந்து இங்கே ஏற்றி வந்து நின்றுட்டாங்களா? அப்பா அப்பா இருங்க, கரடி நிக்குது. on door க்ளோஸ் பண்ணா அப்ப நல்லா முடி. கரடி பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது பின்னாடி டோர்னு நினைக்கிறேன். பாரு பின்னாடி டோர் இறங்கி. நோரியா? அது கரடி இல்ல, அது கரடி இல்ல, பொம்மை. ஓகே, கரடி இல்லடி, அது பொம்மை. அது நாங்களும் கரடியோன்னு நினைச்சிட்டோம். கடை ஏறினது ரொம்ப ஸ்டீப். இப்போ நம்ம இறங்குனது தானே? ஓகே, ஸ்டெப் அடுத்து நிறைய ஸ்டெப் தான் இருக்கு. ஓ, இந்த ட்ரிப் ஃபுல்லாவே ஸ்டெப் தானா? இல்ல இப்போ இங்க இருந்து அந்த மெயின் கீழ பிடிக்கணும்ல. நேத்து நம்ம வந்தோம்ல அந்த மணிஸ் ரோடுன்னு, அது கீழ பிடிக்கலாம். பொம்மை தான், இந்த பொம்மையை தான் நாங்க கரடி நினைச்சிட்டோம். இல்ல கரடிலாம் ஜஸ்ட் நம்மள எல்லாம் வச்சுக்கிறீங்களா? எல்லாம் வச்சுக்கிறீங்களா இல்லை எப்படி?
பிரேக் தான் எடுத்துட்டு போகிறேன். எல்லாம் கொட்டி போயிடுச்சு தானே? Yeah, so sad. இதான் ஸ்டீப்பு, இதான் ஸ்டீப்பு. ஸ்டீப் அங்கே போய் இப்போ அங்கேயும் ஸ்டீப்பு அறியுமா? பயப்படாங்க, ரெடி சேஃப் தான் விட்டு போவோம். ஓகேவா? டோன்ட் ஸ்கேர், டோன்ட் பி ஸ்கேர்ட். ஓகே ஓகே குட். நல்லா ஒடிச்சிருங்க. Daddy. ஆமாம், இதில் எப்படி போகணும் திருப்பி? யாராவது தான் போனாங்களா? போய்டு. Lizard. Lizard. ஸ்டீப் டேபிள் இருந்தாலும் ரிவர்ஸ் எடுக்க முடியாது. இங்கே இங்கே That's a lot of it. என்னது இது? இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது, இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது.